இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைல் அல்லம் பச்சடி எப்படி சேர்த்துன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு எல்லாமே சாம்பார் எப்படி மேண்டேட்டரியாக இருக்குமோ இங்கே இந்த மாதிரி அல்லம் பச்சடி வைப்பாங்க. இந்த பச்சடி வந்து 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சடிக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக பெசரட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ அல்லம் பச்சடி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? கடையில் கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் தண்ணியை, ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அடுத்து 50 கிராம் இஞ்சி, 50 கிராம் வரமிளகா சேர்த்துக்கணும். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் அரைட்டு பேருக்கு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு சேர்த்துட்டு இது கூடவே 50 கிராம் புளி ஊற வச்சு சேர்த்துருக்கேன். இது கூடவே 100 கிராம் வெல்லம், தேவையான உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா தண்ணிக்காக சுடு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் 1 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தாளிப்புக்காக கடலை சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பச்சடி சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண நம்மளோட அல்லம் பச்சடி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சடி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணி